பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை கேட்டும். ஆம், நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாயிருந்தால் சந்தோஷமாய் அவரை சந்திக்கலாமா? ஒருவேளை ஆயத்தமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் அது கண்ணீராக மாறும். பிரியமானவர்களே, இன்றைக்கே நாம் அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருப்போம். அது சாத்தியமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 Thessalonians 5:23. Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது பாருங்கள், அவர் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாரா. யார் சமாதானத்தின் தேவன்? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவர் அந்த சமாதான ஆக்கினியை அடையும்படி கொடூரமான சிலுவை மரணத்திற்கு சென்று 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்பொழுது தூய ஆவியானவராய் இருக்கிறார். அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவனே, என் வாழ்க்கையில் வந்து நிரந்தரமாய் தங்கி என்னை ஆளுகை செய்யும் என்று அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனிடத்தில் ஜீவபலியாக ஒப்புக் கொடுப்பது. தேவனே, இனி நான் என்னை ஆண்டது போதும், நீர் என்னை ஆளுகை செய்யும். தூய ஆவியானவராய் வந்து என்னிடத்தில் நிரந்தரமாய் தங்கி என் ஆவியை பரிசுத்தப்படுத்தும், என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தும். பாவங்கள் உள்ளே நுழைந்து விடாமல் உம்முடைய வார்த்தையை கொண்டு, உம்முடைய தூய ஆவியினால், உம்முடைய தூய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் என்று சொல்லுவோம். நம்முடைய சரீரத்தை அவரிடத்தில் பூரணமாய் ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை இந்த சரீரத்தில் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத எந்த பாவம் செய்து விடாதபடி இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1 அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி இருந்தால் பாருங்கள், எக்கால சத்தம் கேட்கும் அந்த நாளிலே, நாம் அறியாத நேரத்தில் தேவன் வரும்பொழுது நமக்குள் வாழ்கிற தேவன் நம்மை அறியாமலே ஆயத்தமாக வைத்திருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆயத்தமாய்மை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை தாரும். ஒருவேளை அது எங்களுக்கு கடினமாய் இருக்கலாம், ஆனால் எங்களுக்குள் வாழ்கிற சமாதானத்தின் தேவன் நீர் எங்களை எல்லா நேரத்திலும் ஆயத்தமாய் காத்துக்கொள்வீராக. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்மிடத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி, உம்முடைய வார்த்தையினால் எங்களை எச்சரித்து, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. நாங்கள் எங்களை நடத்தக்கூடாது. எங்களுக்குள் வாழ்கிற சமாதானத்தின் தேவன் தூய ஆவியானவர் நீர் எங்களை நடத்தி முடிவு பரியந்தம் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய வருகையில் உம்மை சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.